ஓம் நம சிவாய் இந்த வார்த்தையை சொல்லாமல் நான் ஒரு நாள் கூட பெட்டை விட்டு எந்திரிச்சதே கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கப் காஃபி போட்டு குடித்தா தான் என் டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருக்கும். காலைல ஏஞ்ச உடனே மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ செலவு பண்ணும், எவ்வளோ நீட் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் சுண்டலும் தான் எடுத்துக்கிட்டேன். அப்பாடா சாப்பிட முடிச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு உட்காரும் போது தான் ஹஸ்பண்ட் டக்குன்னு ப்ரான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சண்டே சமையல் எனக்கு எங்கள் வீட்டில் ப்ரான் தான். ஸோ கொஞ்சம் ப்ரானை வந்து 65க்கு தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சுட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் சமையலுக்கு எடுத்து வச்சுட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சேல்ரி வந்ததும் காசு எங்கே போகுதுன்னே தெரில. அப்படி தான் இருந்துச்சு எங்களோட லாஸ்ட் மந்த். மிட் ஆஃப் த மந்த்ஸ் கூட நாங்கள் வரவே இல்லை. 1000 rupees எங்ககிட்ட இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன செலவு பண்ணேன் எனக்கே தெரில. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஓகே நம்ம இந்த தேவைக்காக தான் வாங்கியிருக்கோம், ஆன்லைனில் க்ராசரிஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், நேரில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லிஸ்ட்டு பார்த்தா எல்லாம் தேவைப்படுறதுக்கு தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா க்ராசரிஸை கொஞ்சமாக கடையில் வாங்கிட்டு இருந்தேன். அதை சேஞ்ச் பண்ணி இந்த மந்த்லி வாங்கினேன். ஸோ அதில் என்னால் கொஞ்சம் சேவ் பண்ண முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஃபேன் தேவை இருக்கும்போது போட்டுட்டு நான் ஆள் இல்லைன்னா ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி கொஞ்சம் சேவ் பண்ணனால கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. அண்ட் தினமும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 100 rupees செலவுக்கு கொடுத்துட்டு போனால் அதில் இப்போலாம் வந்து ஒரு 50 rupees ஆச்சு நான் தினமும் கொஞ்சம் சேவ் பண்ணுறேன். ஸோ ஒரேடியாக என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. ஸோ கொஞ்சமாக நான் ஒரு 2 திங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதனாலேயே ஒரு 5K வரையும் என்னாலே சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்மால் சேஞ்சஸ் இன் டெய்லி ஸ்பெண்டிங் கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ்ன்னு சும்மாவாக சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு சில திங்ஸை மாற்றிக்கிட்டனால என்னால் இவ்வளோ வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்டுக்கு சேலரி வந்தோன்னா இல்லை நமக்கு சேலரி வந்தோன்னா ஒரு பட்ஜெட் பிளானிங் இருக்கணும். பட்ஜெட் பிளான் வந்து வாண்ட் என்ன, நீட் என்ன அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டு நம்ம திங்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சாலே ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். ஒரு 20K நம்ம சேலரி வாங்கினா கூட அதுலேயுமே நம்ம வந்து 5K வரையும் சேவ் பண்ணலாம் நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணி வச்சா. வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். சாப்பாடு வெந்ததோ வடிச்சிட்டு அண்ட் ப்ரான் கேவியோ அதுக்குள்ளே வெந்துருச்சு. ப்ரான் கேவியோட ரெசிபி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா கிச்சன் இவ்வளோ மோசமாக இருக்குது. சமைச்ச கையோடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன்ற ஒரே தப்புனால அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் எல்லாத்தையும். ஸோ அதனாலே வந்துட்டு எல்லாத்தையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சாதான் வந்து நைட்டுக்கே சமைக்க முடியாது. நான்வெஜ் சமைச்சிருக்கோம் அப்படின்றனாலே கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும்ல, அதனாலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தங்கச்சி வந்திருந்தால் அவளுக்கும் சேர்த்து டீ போட்டு கொடுத்துட்டு நைட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ரேஷனில் கொடுக்குற கோதுமையை தான் வாங்கி கழுவி காய வச்சு சப்பாத்தி மாவுக்கு அரைச்சி வச்சுருப்பேன். அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் சப்பாத்தி மாவு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் யூஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவை உருண்டையாக திரட்டி வச்சுட்டு நீங்கள் அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சி ஒரு 2 to 3 times ட்ரையாங்கிள் ஷேப்லேயே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா சப்பாத்தி பிச்சு சாப்பிடும்போது லேயராகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சனால அடுப்பையும் சேர்த்து கழுவிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்காது. மோஸ்ட்டாக நான் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போயிட்டேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என் டே இன் மை லைஃப் இப்படி தான் போச்சு. சண்டே ரெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஃபுல் ஒர்க்கோடு தான் முடிஞ்சு.